Hi, welcome back viewers, welcome back to my channel WinTrader. Options 1 minute candle through எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ண முடியும். இப்போ இன்றைக்கி 20th December இன்றைக்கி நிஃப்டி பார்க்கும்போது நிஃப்டி மார்க்கெட்டு 12 o'clock அப்புறம் வேறு மார்க்கெட்டு கன்சோலேஷன் தான் இருந்தது. கேப்பில் மார்க்கெட் ஓப்பன் ஆகி போச்சு. இப்போ கேப்பில் ஓப்பன் ஆகிதுக்கப்புறம் மார்க்கெட்டு மேலே ஏறதுக்கு சான்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு கீழே வந்துட்டேன். ஒரு 1 o'clock அப்புறம் மார்க்கெட்டை சப்போர்ட்டு க்ரோஸ் பண்ணிட்டு நல்லா கீழே இறங்கிட்டு 359 points ப்ராஃபிட் கிடைச்சிருக்கேன். அப்போ நமக்கு 1 minute கேண்டில் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஏது மார்க்கெட் கன்சோலேஷனாக இருந்தாலும் ரேஞ்ச் மார்க்கெட்டாக இருந்தாலும் மார்க்கெட்டை சைட்வேஸாக இருந்தாலும் 1 minute சார்ட் த்ரூ உங்களுக்கு மார்னிங்கில் ஒரு 11 o'clock முன்னாடி ஆஃப்டர் உங்களுக்கு 2 o'clock அப்புறம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் எடுக்க முடியும். அப்போ 2 o'clock அப்புறம் நம்ம சாஃப்ட்வேர் கொடுத்த சிக்னல்ஸுக்கு எத்தனை மாதிரி ஆக்குரசி இருந்தது, எத்தனை ப்ராஃபிட் கிடைச்சிட்டேன்னு எனக்கு இப்போ லைவ்ல காட்டி கொடுத்துடலாம். அப்போ இப்போ பார்க்கும்போது செல் சிக்னல் பை சிக்னல் அந்த மாதிரி ரொம்ப சிக்னல் இதில் நிஃப்டிக்கு கிடைச்சிட்டு இப்போ லேட்டஸ்ட் சிக்னல் செல்லு உங்களுக்கு பார்க்கும்போது 3 o'clock வந்துருந்தது. அது 21,191 கொடுத்துருக்கு. இப்போ 3 டார்கெட்ஸு கீழே போட்டிருக்கேன். அப்போ லேட்டஸ்ட் செல் சிக்னல் 23 points நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிட்டு அது உங்களுக்கு பார்க்கும்போது அது ஆப்ஷனில் எடுத்துகிட்டு அப்ராக்சிமேட் 21,500 புட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு அப்போ புட் ஆப்ஷன் உங்களுக்கு பார்க்கும்போது அது பை சிக்னல் முன்னாடியே கொடுத்துருக்கு. அது அப்ராக்சிமேட் 233 முன்னாடி வந்த பை சிக்னல் 234 கிடைச்சிருக்கு. அது கீழே டார்கெட்ஸ் போட்டு 100 points மார்க்கெட்டு மேலே ஏறிட்டு அப்போ வித்தின் ஹாஃப் அன் ஹவரில் நம்ம ப்ராஃபிட்டு அப்ராக்சிமேட் நம்ம ஏர்ன் பண்ண ப்ராஃபிட் 100 points மேலே. அது ஒரு லாட்டில் எடுத்துகிட்டு உங்களுக்கு அப்ராக்சிமேட் 5,000 rupees ப்ராஃபிட் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. அப்போது அதில் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த சார்ட்டை ஒர்க் பண்ண முடியும், எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் எடுக்கணும் லைவாக உங்களுக்கு பார்க்கணுன்னா கால் பண்ணிவிடலாம், வாட்ஸ்அப் பண்ணிவிடலாம். டீட்டெயில்ஸு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குது. அப்போ இது நம்ம நிஃப்டிக்கு 1 minute சார்ட்டை இது ரெட் கலர் செல் சிக்னல் க்ரீன் கலர் பை தான். அப்போ இதுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் சிக்னலில் உங்களுக்கு பார்க்க போகிறது. இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி 8 வெர்ஷன் ரிலீஸ் பண்ணி வச்சுட்டு அப்போ இது லேட்டஸ்ட் வெர்ஷன் உங்களுக்கு பார்த்துட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம மார்க்கெட் ரிவர்ஸு நல்லா ஐடென்டிஃபை பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த லேட்டஸ்ட் வெர்ஷனில். அப்போ இந்த லேட்டஸ்ட் செல் சிக்னல் இது பை சிக்னல், இந்த க்ரீன் பாரு வந்து பை ரெட்டு செல்லு. இப்போ சிக்னல் கன்ஃபர்மேஷன் வந்துட்டு எடுக்கணும். சிக்னல் வந்துட்டு டைரக்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி கன்ஃபர்மேஷன் லெவல் பார்க்கணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்துட்டா கேண்டில் கலர் அது ரெட் ஆகி போச்சா கீழே கன்ஃபர்மேஷன் பார் கீழே ஃபஸ்ட்டு செக் பண்ணதுக்கு கீழே கன்ஃபர்மேஷன் பார், செகண்ட் கேண்டில் கலர் ப்ரைஸ் இன் செல் ஜோன். அதை கீழே ஆல்ரெடி செல் ஜோனில் இருந்தால் நம்ம சிக்னல் கேண்டில் கலர் ரெட்டாக கேண்டில் சிக்னல்ஸும் வந்துட்டு தைரியமாக எடுத்துடலாம். அப்போ இதில் செல் சிக்னல் ஆல்ரெடி கன்ஃபர்மேஷன் இருந்தால் அப்போ சிக்னல் வந்து தைரியமாக நம்ம 21,191 எடுத்துடலாம். அதுக்கு 24 points கீழே இறங்கி போச்சு. அப்போ இதில் 20 ஃபஸ்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டை ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி வந்த செல் சிக்னலும் அப்ராக்சிமேட் 70-80 points அச்சீவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மார்க்கெட் மேலே ஏறது சான்ஸ் இருந்து க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். கீழே பார்த்துட்டா நம்ம சாஃப்ட்வேர் கரெக்டாக ரெட்டு தான் காட்ட போகிறேன். அப்போ அது பை சிக்னல் எடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி செல்லு கன்ஃபர்மேஷன் தான். இதுக்கு முன்னாடி இப்போ பை சிக்னல் கொடுத்துருக்கேன். இப்போ பை கீழே பார்க்கும்போது கன்ஃபர்மேஷன் இல்லை. அப்போ இந்த பையும் கன்ஃபர்மேஷன் இல்லை, இந்த பையும் கன்ஃபர்மேஷன் இல்லை. அப்போ இதுக்கு முன்னாடி வந்து செல் பார்த்துட்டா உங்களுக்கு தெரியும் செல் சிக்னல் நல்லா மார்க்கெட்டு கீழே இறங்கி. இப்போ செல் சிக்னல் வரும்போது சிக்னல் கன்ஃபர்மேஷன் இல்லை, கீழே பார்க்கும்போது க்ரீனில் தான் இருந்தேன். கேண்டில் ரெட்டு வந்துட்டு கீழே ரெட்டு வந்து செல்ஸ் சப்போர்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டு கீழே இறங்கிட்டேன். அப்போ இந்த பொசிஷன் நம்ம எடுத்துட்டா அப்ராக்சிமேட்டு அந்த கன்ஃபர்மேஷன் வந்து பிரேக் அவுட் போய பொசிஷன் பார்க்கும்போது உங்களுக்கு 21,509 தான் அது அட் த மணி 21,500 பிடிச்சிட்டேன். அப்போ அது மார்னிங்கில் அது பைசிக்கிள் அந்த போர்ஷனில் கொடுத்துட்டு இந்த போர்ஷனில் பிரேக் பண்ணிட்டேன். அப்ராக்சிமேட் 59 நம்ம போர்ஷன் எடுத்துட்டா 189 வரை போயிட்டுருக்கேன். நல்லா ப்ராஃபிட்டை நம்ம கிடைச்சிட்டேன். அப்போ இதுக்கு இன்ட்ராடே பார்த்துட்டா உங்களுக்கு 5 minutes தான் பார்க்கணும். ஸ்கேல்பிங் பார்த்துட்டா உங்களுக்கு 1 minute பார்க்கணும். இன்ட்ராடே 5 minutes உங்களுக்கு பார்க்கும்போது இது லேட்டஸ்ட்டு பை கொடுத்தது அப்ராக்சிமேட் 11:35க்கு 41 தான் கீழே டார்கெட்ஸ் போட்டிருக்கு. அப்போ இது சிக்னல் கன்ஃபர்மேஷன் இந்த போர்ஷன் லேர்ன் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மார்க்கெட் மேலே அப்ராக்சிமேட் 76 லேர்ன் நம்ம போர்ஷன் எடுத்துட்டாலும் நல்லா மார்க்கெட் மேலே ஏறிட்டு 350 to 53 points நம்ம ஏர்ன் பண்ணி வச்சுட்டேன்.
அப்போ எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக சாஃப்ட்வேரில் ட்ரேட் எடுக்க முடியும்னு உங்களுக்கு லைவாக பார்க்கணுன்னா, லைவாக உங்களுக்கு ஒரு டெமோ எடுக்கணும்னா கால் பண்ணி விடலாம், வாட்ஸ்அப் பண்ணி விடலாம். ரொம்ப ஈஸியாக ஒரு வித்தின் ஹாஃப் ஒரு 1 ஹவரில் நம்ம சாஃப்ட்வேருக்கு டைரெக்ட் 1 மினிட் சார்ட் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆப்ஷன் ட்ரேட் பண்ண முடியும். 1 மினிட் சார்ட்டில் உங்களுக்கு எல்லா சிக்னலும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகக்கூடாது. சிக்னல் கன்ஃபர்மேஷன் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டு எடுக்கணும். அப்போ அது ரிவர்ஸ் போகும்போது உங்களுக்கு கலர் சேஞ்ச் மாதிரி சைட்வேஸ் காட்டி கொடுக்கும். இப்போ இந்த கேண்டில்ஸ் இப்போ இது செல் போர்ஷன் எடுத்துட்டா இந்த போர்ஷனில் எக்ஸிட் பண்ணலாம். அதுக்கு எக்ஸ்ட்ரா கலர் வந்து சாஃப்ட்வேர் சைட்வேஸ் தான். இப்போ சைட்வேஸ் காட்டும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த சாஃப்ட்வேர் சிக்னல் ரிவர்ஸ் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ அந்த போர்ஷனில் கட் பண்ணலாம். ஓகே, அப்போ ஏதாவது டவுட் இருந்தால் ஒரு லைவாக டெமோ பார்க்கணுன்னா கால் பண்ணி விடலாம், வாட்ஸ்அப் பண்ணி விடலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வெப்சைட் டெஸ்டிமோனிஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு இருக்குது. தேங்க்யூ.